நாடாளுமன்றத்தில் பெரும் பரபரப்பு. எம்பியை வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரிக்கை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சற்று முன் அவசர அறிவிப்பு. கொட்டப்போகும் பணமழை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்று இறுதி நாள். குமார் சங்கக்காரவை தொடர்ந்து தடுப்பி பாரிய முதலீட்டு வாய்ப்பு. பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மகாபுல உயர்கல்வி புலமை பரிசில் நிதியத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மார்ச் மாதத்திற்கான மகாபுல புலமை பரிசில் தவணை கட்டணம் இன்று வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இதன்படி மார்ச் மாதத்துக்குரிய 10,000 ரூபாய் மாதாந்த தவணை கட்டணம் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. லலித் அத்துலத் முதலி மகாபுல உயர்கல்வி புலமை பரிசில் நிதியத்தினூடாக புலமை பரிசில் வழங்கும் நடைமுறையை திறம்பட செய்ய முடிந்ததால் மார்ச் மாதத்திற்குரிய தவணை கட்டணத்தை புலமை பரிசில் பெறும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உரிய திகதிக்கு முன்னதாகவே வழங்க முடிந்ததாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் விஜித் மலர்கொட தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்களுக்கு அரசாங்கத்தின் நிதி அனுசரணையில் வெளிநாடுகளில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர்வதற்கான புலமை பரிசில் திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக இன்றைய தினம் காலை 9 மணியளவில் வத்ராயன் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களினால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகத் தெரிவின் போது சந்தா பணம் கட்டுதல் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 2026ஆம் ஆண்டு நிர்வாகத் தெரிவு மிகவும் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக 2026 1/15 தொடக்கம் 2026 2/15 வரை புதிய அங்கத்தவர்கள் இணைவதற்கான காலம் அறிவித்தல் நோட்டீஸ் மூலம் ஒட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 93 உறுப்பினர்கள் சந்தா பணம் கட்டி வத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க அங்கத்தவர்களாக இணைந்துள்ளனர். அதன் பின்னர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மூலம் 2026 3/6 அன்று வத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க புதிய நிர்வாகத் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. சில மணி நேரத்தின் பின்னர் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் தொலைபேசி மூலம் யாப்பின்படி 3 மாதங்களுக்கு பிறகுதான் நிர்வாகத் தெரிவு இடம்பெறும் என அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் 42 அங்கத்தவர்கள் தாம் புதிதாக இணைவதற்கு சந்தா பணம் கட்டுவதற்கு தயாராக உள்ளனர் என தெரிவித்துள்ளனர். அதனை நிர்வாக உறுப்பினர்களாகிய நாம் ஏற்க முடியாது என கூறினோம். நாம் 3 மாதங்கள் காத்திருக்கும் போது புதிய அங்கத்தவர்களை இணைப்பது ஒரு குழப்பமான செயற்பாடு ஆகும். இதனால் ஒற்றுமையாக இருந்த எமது கிராமத்தில் பல பிரச்சினைகள் வந்துள்ளன. அதற்கு முழுமையான காரணம் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரே ஆவார் என ஆர்ப்பாட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது தாம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கு கொடுப்பதற்கு கொண்டு வந்த கடிதத்தினை பிரதேச செயலாளர் பதில் உத்தியோகத்தரிடம் கொடுக்க சொன்னபோது பதில் உத்தியோகத்தர் குறித்த கடிதத்தினை வாங்க மறுத்துள்ளார். பின்னர் மருதங்கணி போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் சென்றபோதே குறித்த கடிதத்தை வாங்கினார் என ஆர்ப்பாட்டதாரிகள் தமது கவலையினை தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் ராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா தெற்கு பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள உணவகங்கள் சுகாதார முறைப்படி இயங்குகின்றதா என்பதை பரிசீலிக்க தவிசாளர் தலைமையிலான சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வந்த உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏனாயின் வீதி தாண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ராணுவத்தினரால் நடத்தப்படும் உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மற்றும் வெதுப்பக உணவுகளை விற்பனை செய்யும் முச்சக்கர வண்டிக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் எந்தவித அடையாள குறிகளுமற்ற நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட பெருமளவான அழகு சாதன பொருட்களை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. காவல்துறை விசேட பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புறக்கோட்டை பிரதான வீதியில் உள்ள களஞ்சி சாலை ஒன்றில் நேற்று இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது கட்டாயமாக இருக்க வேண்டிய லேபிள்கள் அல்லது அடையாள குறிகள் எதுவுமின்றி சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்டிருந்த உடல் பூச்சு கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன.
கைப்பற்றப்பட்ட அழகு சாதன பொருட்களின் மொத்த பெறுமதி சுமார் 10 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட அழகு சாதன பொருட்களில் 13 வெவ்வேறு வகையான வர்த்தக நாமங்களின் மாதிரிகள் மேலதிக ஆய்வுகளுக்காக ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆய்வுக்கூட அறிக்கையின் பின்னரே இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அறிவித்துள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மற்றும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் தங்கரூபன் ஆகியோரை கரைவலை சம்மாட்டியொருவர் அச்சுறுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நாடு முழுவதிலும் உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவலை தொழில் செய்வது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தோடு இணைந்து நாரோ நிறுவனம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டது. இதன்போது மனித வலு மற்றும் உளவு இயந்திரம் கொண்டு கரைவலை மீன்பிடி மேற்கொள்வது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மரியசீலன் திலக்சன் மற்றும் சமாச தலைவர் தங்கரூபன் ஆகியோருக்கு சொண்டிக்குளத்தில் கரைவலை தொழில் செய்யும் சம்மாட்டி ஒருவரால் கடும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கரைவலை தொடர்பான எதிர்மறையான செய்திகளை பிரசுரிப்பதையும் அதேபோன்று கரைவலை தொடர்பான பிரச்சினைகளில் தலையிடுவதையும் நிறுத்துமாறு குறித்த சம்மட்டியால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மருதங்கடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத உளவு இயந்திரத்தை பாவித்து கடற்தொழிலில் ஈடுபடுவதால் அதிகளவான சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவலை கடற்தொழிலில் ஈடுபட அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று சமாச தலைவர் தங்கரூபன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் ஆய்விற்கு முதல் நாள் ஆய்வு செய்யப்பட்டுள்ள இடங்களில் காணப்படும் உளவு இயந்திரங்களால் ஏற்பட்ட மண்ணரிப்பை கரைவலை தொழிலாளர்கள் மண் கொண்டு நிரப்பியதாக தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் சபையில் பெரும் பதற்றம் நிலவியது. விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்தினார். எனினும் அவர் தொடர்ந்து உரையாற்றியதால், நீங்கள் சபையை தொடர்ந்து நடத்த விடாவிட்டால் உங்களை சபையில் இருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என சபாநாயகர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த சபையில் ஒரேயொரு கடற்தொழில் அமைச்சரே இருக்கின்றார், இருவர் இல்லை என சுட்டிக்காட்டிய சபாநாயகர் தேவையற்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு அமருமாறு உறுப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளார். உங்களுக்கு சிங்களம் நன்றாக புரியும் என நினைக்கின்றேன் என குறிப்பிட்ட சபாநாயகர் நிலையான கட்டளைகளுக்கு மதிப்பளித்து சபையை முன்னெடுத்து செல்ல ஒத்துழைக்குமாறு அவருக்கு தெளிவுபடுத்தினார். வாக்குவாதத்தின் இறுதியில் தனது உரையை நிறுத்திக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சபை முதல்வருக்கு இடையூறு விளைவிக்க நான் விரும்பவில்லை, ஆனால் அமைச்சரின் ஊழல்கள் குறித்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என எச்சரிக்கை விடுத்து அமர்ந்துள்ளார். இந்த சம்பவத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைப்பட்டதோடு உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதங்களும் இடம்பெற்றுள்ளன. எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் வலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. இந்த பிரேரணைக்கு எதிராக 153 வாக்குகளும் ஆதரவாக 49 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. வலசக்தி முகாமைத்துவம் தொடர்பாக அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் கடமைகளை புறக்கணித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. දැන් ඡන්දය ප්‍රකාශ කිරීමට අවස්ථාව අද දින න්‍යාය පත්‍රයේ විෂයාංක 83 බලශක්ති අමාත්‍ය ගරු කුමාර ජයකොඩි මහතාට එරෙහි විශ්වාස භංගත්වය පිළිබඳ යෝජනාව සම්මත කිරීමට පක්ෂ මන්ත්‍රීවරයන් කොළ පැහැති බොත්තමත් විරුද්ධ මන්ත්‍රීවරයන් රතු පැහැති බොත්තමත් ඡන්දය දීමෙන් වැළකී සිටින මන්ත්‍රීවරයන් කහ පැහැති බොත්තමත් භාවිතා කර ඡන්දය ප්‍රකාශ කළ හැකිය. மாத்தறை மாவட்ட கூட்டுறவு கிராமிய வங்கி சங்கத்திற்கு சொந்தமான 300 மில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டில் மாத்தறை மாவட்ட கூட்டுறவு வைத்தியசாலை சங்கத்தின் தலைவர் சமிந்த பிரசன்ன குணசேகர கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூட்டுறவு சட்ட விதிமுறைகளை மீறி வெவ்வேறு திட்டங்களுக்காக பணத்தை பயன்படுத்துவதாக கூறி நிதியை தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தியமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்று வெள்ளிக்கிழமை காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று வெள்ளிக்கிழமையோடு நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்குரிய சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள் மற்றும் வருமான ஆதாரங்கள் தொடர்பாக இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. விவரங்களை சமர்ப்பிக்க தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி வழங்கப்பட்ட 14 நாள் கால அவகாசம் எந்த காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கருத்து வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக முன்னிறுத்த தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாகவும், இளைஞர்களுக்கான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவராலேயே முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எரிபொருள், மின்சாரம் மற்றும் எரிவாயு விலைகளை உயர்த்தி மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மஹிந்த ராஜபக்ஷ மீதான திருட்டு குற்றச்சாட்டுகள் இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை என்றும் சாகர காரியவம்சம் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ நிறுத்திய இடத்திலிருந்து நாட்டை மீண்டும் ஆசியாவின் பலமான நாடாக மாற்றுவதே தமது இலக்கு என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பாரிய முதலீட்டு வாய்ப்பொன்றை பரிந்துரைப்பதற்கான காணொலியொன்று தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் அணித்தலைவர் குமார சங்கக்கார குறித்த வாய்ப்பை பரிந்துரைப்பதற்காக சமூக ஊடகங்களில் பரவி வரும் குறித்த காணொலி போலியானது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஃபேக்ட் கிரிசென்டோ என்னும் உண்மையை கண்டறியும் இணையதளம் இது தொடர்பில் முன்னெடுத்த விசாரணையில் குறித்த காணொலி மற்றும் அதனுடன் தொடர்புடைய செய்திகள் ஒரு திட்டமிடப்பட்ட இணைய மோசடியின் ஒரு பகுதி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. உள்ளூர் ஊடக இணையதளம் ஒன்றின் வடிவமைப்பை ஒத்த வகையில் தயாரிக்கப்பட்ட இவ்வாறான ஒரு போலி செய்தியில் குமார சங்கக்கார மற்றும் பிரபல வர்த்தகர் ஒதாரா குணவர்த்தன ஆகியோர் இவ்வாறான முதலீட்டு திட்டங்களோடு தொடர்புடையவர்கள் என பொய்யாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது இந்த செய்திகள் நீக்கப்பட்டு அல்லது மாற்றப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயரையும் இதனுடன் தொடர்புபடுத்தி வேறு போலி தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இவை முற்றாக மோசடியானவை என உறுதிப்படுத்தியுள்ள இலங்கை கணினி அவசர பிரதிபலிப்பு தளம் இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு நிபுணர் அசேல வைத்தியலங்கார இதுகுறித்து விளக்குகையில், இவ்வாறான மோசடிகள் உண்மையானவை என நம்ப வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும், இதன் மூலம் தனிப்பட்ட தரவுகள் அல்லது ஃபேஸ்புக் கணக்குகளின் விவரங்களை திருடும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். இவ்வாறான தகவல்களை பகிரும் முன்னர் அதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்குமாறும், சந்தேகத்திற்கிடக்கமான விடயங்கள் குறித்து உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் அதிகாரிகள் மற்றும் உண்மையை கண்டறியும் தரப்பினர் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முக்கியமான நான் இந்த சாணக்கியன் எம்பிக்கு சொல்ல வேண்டும். இன்று வடக்கை எடுத்துக்கொண்டால் சாணக்கியன் எம்பி பற்றியும் அவருக்கு பிறகு அவரது குருவான சுமந்திரனுக்கு எதிராகவும் அதிகமாக பேசுவது நான் தான். அந்த கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டு பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். அப்படி குற்றச்சாட்டுகள் இருந்தால் தயவு செய்து அவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். இல்லை என்றால் சிஐடியிடம் ஒப்படையுங்கள். ஒப்படைத்துவிட்டு அந்த வேலையை செய்யுங்கள். நான் கையூட்டு பெற்றேனா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எதிராக இப்போது இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியில் பேசுவது நான் மட்டும்தானே. எனவே அந்த கோபத்தை வைத்துக் கொண்டு இந்த பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். தயவு செய்து அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி வரவிருக்கும் வெசாக் பௌர்ணமிக்கு அடுத்த நாளுக்கான வணிக விடுமுறை மற்றும் மே 30ஆம் தேதி வரவிருக்கும் வெசாக் பௌர்ணமி கொண்டாட்டங்கள் குறித்த விசாரணைகளை தொடர்ந்து தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் NAP ரணவக்க 2026ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்களின் பட்டியலை உறுதி செய்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். தொழிலாளர் தலைமை ஆணையாளர் வெளியிட்ட பட்டியலின்படி வெசாக் பௌர்ணமிக்கு அடுத்த நாளுக்கான வணிக விடுமுறையான மே 2ஆம் தேதி மாற்றமின்றி தொடரும். 2026ஆம் ஆண்டிற்கான 2025/5/27ஆம் தேதியிடப்பட்ட 2438 கீழ் 22 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை திருத்தப்படவில்லை என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.